வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் பேக்கப் எப்படி எடுக்கிறது நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் பேக்கப் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு இங்கே ஷோ ஆகும். என்னோடய இமெயில் அட்ரஸ் டீட்டெயில் கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் இஸ் ஆஃப்னு காட்டுது. அதை கிளிக் பண்ணாலும் செட்டிங்ஸ் போயிடும். இல்லை கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பேக்கப் தான் இருக்கும். பேக்கப் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த வித ஃபோட்டோ வந்தாலும் எல்லாமே பேக்கப் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மேனுவல் பேக்கப் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ஃபோட்டோஸும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஸோ எல்லாமே பேக்கப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பட்டன் மாதிரி ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்த மாதிரி அதுதான் பேக்கப் பட்டன். சரியா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அப்லோடிங்னு வந்துடுச்சு. மேலே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஒன் ஃபோட்டோ 5.8 MB. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவலாக உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணும்னாலும் சரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்லோடு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் காட்டுதா? அதில் பாருங்கள் பேக்கப் இங்கே காட்டுது. கொடுத்தா அப்படின்னா அந்த 3 ஃபோட்டோஸுமே இப்போ அப்லோட் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ் வருதோ அதை மட்டும் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக பேக்கப் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் இமெயில் அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஃபோட்டோஸை எப்போ வேணால் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.